பா அந்த ஆளு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. அதாங்க நாக சைத்தன்யாவா சொன்னேன். ஆனா நம்ம சமந்தா இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை இல்லவே இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு செம்ம நியூஸ் இன்னைக்கு வந்து கிடைச்சிருக்கு. நடிகை சமந்தா ரூத் பிரபு அவங்களோட நீண்ட நாள் நண்பரான ராஜ்நிதி முரு அவர்களை காதலிச்சு இன்னைக்கு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் வெளியாகி சமூக வலைத்தளங்கள்ல செம்ம பரவலா போயிட்டு இருக்குங்க. இந்த ராஜ்நிதி முரு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் தான் அந்த ஃபேமிலி வெப் சீரிஸ்ல வந்து நடிச்சாங்க தெரியுமா சமந்தா. இதனால பல சர்ச்சைகள்லாம் வெளிவந்தது. ஆனா இந்த சர்ச்சைகளையுமே தாண்டி இந்த வெப் சீரிஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே போச்சு அப்படின்னே சொல்லலாம். அந்த வெப் சீரிஸோட இயக்குனர் தான் ராஜ்நிதி முரு. இவங்கள தான் இப்ப திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. எங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஈஷா ஃபவுண்டேஷன்ல யாருக்குமே தெரியாம ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட தான் திருமணம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு செய்தி தான் வெளியாகி இருக்கு. அண்ட் ராஜ்நிதி முரு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடிக்கடி சமந்தா வந்து இவங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி போட்டோஸ் வைக்கிறது, இவங்க கூட வெளியில போற மாதிரி ஃபிளைட்ல போற பிக்சர்ஸ் எல்லாம் வைக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிக்சர்ஸ் வந்து நம்ம சோஷியல் மீடியால பார்த்திருக்கோம். அதை பார்க்கும்போது இவங்களை யாரும் திருமணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அது இன்னைக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம். நாக சைத்தன்யா திருமண முறிவு ஏற்பட்ட சில மாதங்களே வந்து சோபிதாவை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனா இத்தனை வருடங்களா சமந்தா யாரையுமே திருமணம் பண்ணாம அவங்களோட ஹீலிங் ப்ராசஸ்ல இருந்து கடைசியா இன்னைக்கு ஒரு நல்ல மனிதரை வந்து திருமணம் பண்ணியிருக்காங்கப்பா, எங்களுக்கெல்லாம் ஹாப்பி அப்படின்ற மாதிரி நடிகை சமந்தா அவர்களுக்கு பலருமே அவங்களோட விஷஸ் வந்து தெரிவிச்சுட்டே இருக்காங்க. ஸோ நாமளும் நம்மளோட விஷஸை தெரிவிச்சுக்கலாம்.